Hi friends, இனி நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா போக்கோவோட X3 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மொபைல் அந்தளவுக்கு நல்லா இருக்குமா? இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனாக. இதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க Gorilla Glass இருக்குது. உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரில. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 10,000 இருக்க மொபைலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தாங்க கொடுக்குறாங்க. பட் 20,000 இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. இதுக்கு கொடுக்குறது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அது ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த மொபைலில் இன்னும் நிறையாவே இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சோல் நாச்சோட வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் தராங்க. இது ஆல்ரெடி நிறைய மொபைல்ஸில் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கும். இது ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. அதனால் இதில் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். இதில் ஃப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தண்ணி எதனா பட்டுச்சுன்னா, அதாவது தண்ணியில் முக்கிய எடுத்தால் ஃபோன் வீணாக போயிடும். தண்ணி எதனா தெரியாமல் பட்டுச்சுன்னா அதுலேருந்து இது காப்பாற்றும். ஃப்ளாஷ் ப்ரூஃப் IP535 என்ற கோட்டிங்காக கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இது நல்லாவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. P2I கோட்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. அது ரெகுலராக எல்லா மொபைலுக்கும் கொடுத்துட்ருக்குது. பட் இந்த மொபைலில் புதுசாக IP535 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 64GB ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக தராங்க இந்த மொபைலில். இதில் ஸ்டார்டிங் வேரியண்ட்டே 6GB 64GB தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஸ்டோரேஜை, அது பண்ணலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 2.1 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எல்லாத்துலேயும் அடிப்படுற மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. பட் மொபைலு நல்லா தாங்க இருக்கும். நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். இதில் UFS 2.1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேகமாக இருக்கிறதுக்காக இந்த UFS 2.1 வெர்ஷன். இதில் உங்களுக்கு எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வேஸ்ட்டு தாங்க சொல்லுவேன். ஏன்னா முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஒரு மொபைல்னால ஸ்டோரேஜ் தான் முக்கியமாக வேணும். மற்றது எப்படி இருந்தாலும் சரி, இது முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் தாங்க. இதில் எக்ஸ்பெண்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் தாங்க. இந்த மொபைலோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக ஸ்னாப்ட்ராகன் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்னாப்ட்ராகன் 732Gன்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 nm பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ராசர் புதுசுன்றனால எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கைக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். இது பார்த்தீங்கன்னா சீனாலலாம் லான்ச் ஆன ஒரு ப்ராசர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிற ப்ராசர் செக் பண்ணியாச்சு. பட் இந்தியாவுக்கு இவங்க எந்த குவாலிட்டியில் லான்ச் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது இங்கே. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கு சீனாவுக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு நிலமையில் இந்த மாதிரி எதனா கோல்மால் வேலை பண்ணுவாங்களா என்னன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 8 nm பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசர்ன்றனால உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அந்த ஸ்னாப்ட்ராகன் 32Gன்றது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் வேறு லெவல் தாங்க சொல்லி ஆகணும். இதுக்கு கிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 680 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கு நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு பப்ஜி இல்லை, ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு உங்களுக்கு கிராஃபிக் நல்லாவே தாங்க இருக்கும். இந்த ப்ராசர் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இது ஒரு புது ப்ராசரும் கூட. இந்த ப்ராசர் கை வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க UI. இந்த UI பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ண தேவையில்லை. இதில் ஆல்ரெடி பில்டோட வருதுங்க இந்த மொபைலில். இது போக்கோன்றது எல்லாருக்கும் மியோட சப் பிராண்டுன்றது நல்லாவே தெரியும். அதனால தாங்க இதில் MIUI லிங்க் ஆகுது. இது MIUI 12 வருதுங்க இந்த மொபைலில். இது நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும் இந்த மொபைலுக்கு. இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 5160 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இவங்களும் சாம்சங் மாரி 5000 தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கன்னா 5000 தாங்க தாண்ட ஆரம்பித்தாங்க. அவங்க 7000 போய் நின்றுருக்காங்க. சாம்சங் மொபைல் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற ஒரு மொபைலில் நின்றுருக்காங்க. அந்த மாதிரி இந்த 5160 mAh கொண்ட பேட்டரிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க? வெறும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 65 வாட்டாவது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை ஹவரில், அதாவது 30 மினிட்ஸில் 62% சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இதெல்லாம் முடியும். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அவ்வளோதாங்க முடியும். இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5000 தாண்டிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த மொபைலோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு f1.9 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைமரி கேமராவை. இதில் செகண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MB கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சரில். இது அல்ட்ரா வைட் கேமராங்க இந்த 13 MB கேமரா. இதில் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ கேமராங்க.
நீங்கள் மேக்ரோ கேமராவை நீங்கள் இது வரைக்கும் எல்லா மொபைலும் எத்தனை எம்பியில் பார்த்துருப்பீங்க? யாருமே 2 எம்பிக்கு மேலே தாண்டி பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா மேக்ரோ அண்ட் டெப்த் இது ரெண்டுமே 2 எம்பி தாண்ட மாட்டேன்றாங்க. நானும் 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், 2 எம்பிக்கு மேலே தாண்டினதே கிடையாதுங்க. இவங்க எல்லா அல்ட்ரா வைட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, பட் மேக்ரோ டெப்த்தை விட்டுறாங்களே. இது கொடுத்துட்டாங்க, இது ஒரு ஃபியூச்சர் அப்படின்ட்டு இந்த மொபைல்ஸ் எல்லாம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை. இதில் 2 எம்பி கொண்ட f2.4 அப்பச்சரில் மேக்ரோ கேமரா டேப் கேமராவை கொடுக்குறாங்க. இதில் 2 எம்பி f2.4 டெப்த் சென்சார் கேமராவும் கொடுத்துட்றாங்க இந்த மொபைலில். இந்த மேக்ரோவை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாவே இருக்கும். இதோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 எம்பி கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் HDRல எடுத்துக்க முடியும் அண்ட் 1080p சப்போர்ட்டும் இருக்குது. இது 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 64 எம்பி கேமராலாம் சொன்னால அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது, 1080p சப்போர்ட் இருக்குது, 720p சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நான் புரிஞ்சதுக்கு காரணமே இந்த புது ப்ராசஸர் தாங்க. இந்த புது ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். இந்த 730Gன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லாவே அது ஒரு ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லாங்க. இந்த 732G இது எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், பார்க்கலாம். இந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா தாங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 22ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை, அவங்களே அஃபிஷியலாக வெளியிட்டுட்டாங்க.